ஹே guys வெல்கம் டு ஐஜி கேமிங். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்வைவல் எவால்வேஷன் பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் லைக்கையும் போட்டுருங்க. இப்போ இன்ட்ரோவை போட்டு வீடியோக்குள்ளே போய் மிச்சத்தலாம் பார்த்துடலாமா? ஓகேவா? பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோ போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 நாள் கிட்ட ஆக போகுது நண்பர்களே. கொஞ்சம் ஒரு சில வேலைகள்னால தடைப்பட்டுருச்சு. ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஆயில் கலெக்ட் பண்ண வந்தேன். ஆயில் ராக் எல்லாத்தையுமே சுக்குநூறாக உடச்சிக்கிட்டு இருக்கோம். பனி சைடில் தான் நண்பர்களே நிறைய ஆயில் கிடைக்குது இப்போதைக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த சைடு வந்தாலே நிறையா ஆயில் கலெக்ட் பண்ணலாம். என்ன இங்கே டீரெக்ஸு அவன் சுற்றுவான், அது மட்டும் கொஞ்சம் டேஞ்சரு. மிச்சப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அலோசரஸ் வராத வரைக்கும் ஓகே. டீரெக்ஸ் கூட டம்மி பீஸுங்க, ஸ்லோவாக நடந்து வருவான். அவன் ஸ்லோவாக நடந்து வர்றதுக்குள்ளே போட்டுடலாம். ஆனால் இந்த அலோசரஸ் வந்து நெருக்குன்னு கடிச்சு விட்ருவானுங்க. மட்டும் இல்லாமல் கூட்டமாக வேறு அலையிறானுங்க. அது வேறு ப்ராப்ளமாக இருக்குது. சரி, இப்போ இருக்கிற எல்லா ஆயிலையும் கலெக்ட் பண்ணுவோம். ஒரு 500 ஆயில் கிட்ட எனக்கு தேவைப்படுது நண்பர்களே. ஏன்னா இப்போவே கொஞ்சம் ஸ்டாக் எடுத்து வச்சுக்கலான்னு இருக்கேன். இல்லைன்னா நம்ம அடிக்கடி வர்ற மாதிரி இருக்கும். ரைட் நண்பர்களே, கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ எவ்வளோ ஒரு 500 கலெக்ட் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சத்தை எடுத்து நமக்கு தேவையானதெல்லாம் போட்டு விட்டுற வேண்டியதான். என்ன நைட் ஆகிடுச்சி, லேட் ஆகிடுச்சி. ஆனால் டைம் மட்டும் ஃபாஸ்ட்டாக ஓடுது நண்பர்களே. எவ்வளோ இதாக இருந்தாலும் டைம் மட்டும் ஃபாஸ்ட்டாக ஓடுது. இண்டஸ்ட்ரியல் கிரில் செய்கிறதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 ஆயில் எடுத்து வச்சுருவோம் நண்பர்களே. இண்டஸ்ட்ரியல் கிரில் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. இண்டஸ்ட்ரியல் கிரில் எதுக்குன்னு மறக்காமல் நீங்கள் ஒரு கமெண்ட்டில் மட்டும் ஒரு டைப்பிங்கை போட்டு விட்டுருங்க, ஓகேவா? மட்டும் இல்லை, ஒரு ப்ரோ வந்து குவாட்ஸில் ட்ரை பண்ண சொல்லி போட்டிருந்தாரு. அந்த குவாட்ஸிலுங்கிறது எங்கே இருக்குன்னு தெரில நண்பர்களே எனக்கு சத்தியமாக. நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். வானத்தில் தான் சுற்றுன்னு நினைக்கிறேன். அது பெரிய டைனோசருங்கிறதுனால தேடி பார்த்தேன், கையில் சிக்கலை. இருந்தாலும் ஓகே, நம்மளால் முடிஞ்சதை செய்வோம்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நான் கோர்ஸில் டைம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். இந்த வீடியோவில் ஒரு சில பர்ஷூட்டு, அதுக்கடுத்து ஒரு சில கேவெல்லாம் ரன் பண்ண வேண்டியது இருக்குது நண்பர்களே. அதையும் அப்படியே லைட்டாக கேவ் ரன்னையும் முடிச்சு விட்டோம்னா நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும், ஓகேவா? ரைட்டு. இன்றைக்கி வந்து என்ன கேவ் ரன் பண்ணலான்னு எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குன்னா, ஸ்னோ சைடில் உள்ள ஒரு கேவ் இருக்குது, அதை ரன் பண்ணுவோம்னு இருக்கேன். ஸ்னோ சைடில் 2 கேவ் கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. எனக்கு சத்தியமாக தெரியலை. எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். ஒரு 2 கேவ் இருக்குமா, இல்லைனா கூடவே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு. இப்போதைக்கு நமக்கு தேவையான அளவுக்கு எல்லா லூட்டையும் கன் பவுடர் வேறு தேவைப்படுது நண்பர்களே. ஏன்னா கையில் வேறு புல்லட் வேறு கம்மியாக இருக்குது. ஒரு 50 புல்லட் தான் இருக்குது. இன்னும் நமக்கு ஷார்ட் கனுக்கு வேறு புல்லட் செய்யணும். அதுக்கு கன் பவுடர் போட்டு செய்கிறதுக்கு போட்டு விட்டுற வேண்டியதான். ஸ்பார்க் பவுடர் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டு. கன் பவுடர் செய்யப்பட்டு அடுத்த வேலைகளெல்லாம் நம்ம பார்ப்போம். இன்னும் நிறையா வேலை இருக்குது. இது ஒன்று தான் வேலைன்னு இல்லை. ஓகே. இன்னும் நமக்கு குக் வேறு பண்ணணும் நண்பர்களே. சாப்பாடு இல்லாமல் ஒரு பஞ்சத்தில் இருக்கும். இப்போதைக்கு ஃபியூல் கிடச்சிருச்சு, சூப்பரு. இந்த ஃபியூலை கொண்டு போய் நம்ம இதில் போட்டு விட்றோம் நண்பர்களே, ஜென்ரேட்டில். ஏன்னா ஃப்ரிட்ஜுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லாமே கெட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நேரமாக பார்க்கல. ஆமாம் நண்பர்களே, நான் நினச்ச மாதிரியே கெட்டு போயிருக்கு. சார் ரைட்டு. ஏதாவது தேவைப்படுறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வைக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜில் எதை மாதிரி ஐட்டம் வச்சா ரொம்ப நாள் கெடாமல் இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆனால் ஸ்டக் ஆகுது நண்பர்களே. இந்த குக் பண்ணுற இடத்துக்கு வந்தாலே இப்படி தான். இந்த ஃபயர் எரியுறது என்னன்னு தெரில, ஸ்டக் ஆகுது. ஓகே ரைட்டு. மெதுவாக இன்னும் நமக்கு நிறையா தேவைப்படுது சோறு. இந்த சோறெல்லாம் எதுவும் மெதுவாக குக் ஆகட்டும். நம்ம அதுக்கடுத்து உள்ள ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது நண்பர்களே, அதெல்லாம் செய்யணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த முதல்ல வந்து ட்ரிபியூட் பண்ணுற இடத்துக்கு போயிடுவோம் நண்பர்களே. போன வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிஃபேக்ட் ஆஃப் கிளவர், ஐயோ வாய் வேறு உளருது, ஆர்டிஃபேக்ட் ஆஃப் கிளவர் எடுத்துகிட்டு வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அதை இப்போ ட்ரிபியூட் பண்ணிடுவோம். ஏதாவது நல்ல லூட்டு கிடச்சா சரி. நம்ம வீட்டு தூரத்தில் உள்ள தான் வந்திருக்கோம். இருந்தாலும் பார்ப்போம் ஏதாவது. ஏன்னா இந்த பச்சை கலரில் ட்ரிபியூட் பண்ண ஏதாவது இருக்கும். ஏன்னா அதுவும் பச்சை இதுவும் பச்சையாக, அதான் பார்க்குறேன். ஓகே, அப்படி ஒன்றும் ரேரானது கிடைக்கல. சிட்டின்னு கொடுத்துருக்கானுங்க, சிட்டி நார்மர் வச்சு நம்ம என்ன செய்கிறது? நம்ம இப்போ போகிற பனி கேவில் கூட நல்லா இந்த ஸ்னோ சைடில் உள்ள கேவ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட அயன் ஆர்மர் உள்ள என்கிராம்ஸ் தான் தருவானுங்க. இது ஒன்றும் அவ்வளோ நமக்கு தேவையில்ல. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இருந்துச்சுன்னா நம்ம செஞ்சு போட்டுக்கிடுவோம், அது நல்லது தானே, ஓகேவா? ரைட்டு. மிச்சப்படி இப்போதைக்கு வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டை பார்த்து கிளம்புவோம். நம்ம டேபிச்சரா, டேய் வாடா டேபிச்சரா, வீட்டுக்கு போவோம். மண்டையா, இன்னும் நிறையா வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். ஒரு கை இன்னும் ஸ்னோ சைடு வேறு போக வேண்டியது இருக்கா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்து ஃபுட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் நண்பர்களே. இன்னும் ஸ்னோ சைடு வரைக்கும் போயிட்டு நம்ம இன்னும் மிச்சத்தெல்லாம் பார்த்துக்கிடுவோம். இப்போதைக்கு ஒரு சூப்பை வந்து சாப்பிட்டுக்கிடுவோம். இந்த சூப் தான் நம்மளை வந்து ஸ்னோ கேவுக்குள்ளே போகும்போது குளிர் ரொம்ப தாக்கம் இல்லாமல் இருந்து நம்மளை கட்டுப்படுத்தக்கூடியது. அதனால தான் அந்த சூப்பை கண்டுட்டோம். ஓகே ரைட் நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்தாச்சு கேவ் பக்கத்தில். இன்னும் கொஞ்சம் நேரம் உள்ளே போயிடணும்னாலே நம்ம அசால்ட்டாக
ரன் பண்ணிட்டு வந்துடலாம். கேவ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டக் ஆகும். இந்த கேவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா பள்ளங்கள் இருக்கும். அதை பார்க்காம போய் கண்ணு தெரியாமல் குருடனா எங்கேயும் விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாகிற வரைக்கும் அங்கே தான் கிடக்கணும். அதை வரைக்கும் பார்த்துக்கணும். டேய் இந்த சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வழியெலாம் எனக்கு தெரியாது, நான் சும்மா போய்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய பள்ளம் இருக்குது நண்பர்களே. இந்த சைடுலேருந்து அந்த சைடு குதிக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ரைட்டு பக்கத்தில் ஏதாவது குதிக்கிற மாதிரி இடம் என்ன குதிச்சு தான் போகணும். ஓகே நண்பர்களே, வந்தாச்சு நண்பர்களே. இந்த வவ்வால் தான் இந்த ஏரியாவில் ரொம்ப இருக்கும். மிச்சப்படி இந்த புல்மோனோ ஸ்கார்பியன்ஸ் அதெல்லாம் இருக்காது. இந்த இடத்துல வவ்வால், அதுக்கடுத்து அரைனோ அந்த ஸ்பைடரு 2 பேரும் தான் இருப்பாங்க. அதனால் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் சொன்னேன்னா இங்கே ஒரு இது இருக்குது நண்பர்களே, ஒரு இது எக்ஸ்ப்ளோர் நோட்டு, அதையும் எடுத்துருவோம். இங்கேருந்து ஜம்ப் பண்ணால் தான் எக்ஸ்ப்ளோர் நோட்டுக்கு போக முடியும் எப்படினாலும். இப்போ சட்டுன்னு போய் ஜம்ப் பண்ணுறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த வலை நம்மளை விட்டுக்கிட்டும் இது வந்து ஸ்லோவாகும். ரைட்டு இப்போ போனாங்க டக், அவ்வளோதான் ஜம்ப் பண்ணியாச்சு. இதில் என்னடா இருக்குது எக்ஸ்ப்ளோர் நோட்டில்? ஓகே நண்பர்களே, டயர் உல்ஃபோட பற்றி உள்ளதுன்னு நினைக்கிறேன் அது. ஓகே இங்கேருந்து திரும்பவும் ஜம்ப் போட்டு இன்னும் அங்குடி தான் போகணுன்னு நினைக்கிறேன். அங்கே இன்னொரு ஓனிக்கு நிற்கிது நண்பர்களே, அந்த வவ்வால் மண்டையை நிற்கிறான். அவனை வேறு போட்டு தள்ளணுமா? டேய் இங்கிட்டு வாடா வவ்வால் மண்டையா, ஏய் இங்கிட்டு வா, முடிச்சு விட்ருவோம். டேய் சீக்கிரம் இங்கிட்டு வாடா, எங்கடா ஆளை காணும். நம்ம இப்படி தான் எங்கேயாவது குதிக்கிறதுக்கு போகும்போது டேய் கீழே விழுந்துடாடா. அடா பாவி, கொஞ்ச நேரத்தில் சாவு பயத்தை காமிச்சிட்டாங்க பாருமா. ஓகே ரைட்டு, இப்போதைக்கு அவனை போட்டு தள்ளியாச்சு. இப்போ மெதுவாக எங்கூடி போய் குதிச்சிடுவோம். இங்கே போய் டக்குன்னு குதிச்சிடணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஏன்னா இந்த சைடு தான் ஆர்டிஃபிகேட், நல்ல வேலை குதிச்சிட்டோம். ஆர்டிஃபிகேட்டிங் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம், உள்ளே போனாலே தெரிஞ்சிடும். டேய் 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 ஏன்டா நீ வேற பேக் ஜம்ப் ஆகுது நண்பர்களே, நமக்கே ப்ராப்ளமாக வருது, பின்னாடி ஜம்ப் ஆகிட்டு இருக்கு. ரைட் நண்பர்களே, இப்போ அரைனோ கூட்டம் நம்மளை வந்து பிடிச்சி விட்டான். வேற எவனும் வந்து நம்மளை போட்டு தள்ளாத வரைக்கும் சந்தோஷம். இந்த இடத்துல டைன்டோனோ போவா அந்த மாதிரி பெரிய பெரிய டேஞ்சரஸ் அனிமல்ஸ் கிடையாது. அது வரைக்கும் நமக்கு ஒரு லாபம் நண்பர்களே, நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, இல்லைன்னா இவனுங்க படுத்திடுவானுங்க. ஓகே ரைட்டு, உள்ளே போய் இன்னும் பார்ப்போம். இன்னும் நம்ம டீப்பாக உள்ளே போக போக தான் தெரியும் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் நோட்டு வேறு எதுவும் வச்சுருக்கானுங்களா இல்லையான்னு. ஓகே இந்த அரைனோவெல்லாம் போட்டு தள்ளுறா. டேய் வாடா அரைனோ வாடா, வா வா பார்த்துக்கலாம் ஒரு கை, நீயா நான். எனக்கு தெரிஞ்சு இந்த கேவ் எனக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக தெரில, ஏன்னா அங்கங்கே வெளிச்சமாக தான் இருக்குது, நீட்டாக இருக்குது. அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நண்பர்களே. இந்த இடத்துல முட்டு சந்துன்னு நினைக்கிறேன். அப்சீடியன் இங்கே கொண்டாந்து யாரும் வச்சது. ஆனால் இந்த கேவில் வந்து நிறையா வந்து கிறிஸ்டல் இருக்குது நண்பர்களே. கிறிஸ்டல் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேவ் பக்கம் வந்து நம்ம வந்து பல்காக லூட் அடிச்சுட்டு போகலாம் போல். ஆனால் வெயிட் தாங்கணும்ல, கிறிஸ்டல் வந்து ஹெவி வெயிட் நண்பர்களே, சரியான வெயிட்டு. நம்ம தூக்குறதுக்கே நம்ம டைனோசர்லாம் முக்கி போயிடும். குவாட்ஸில் டேம் பண்ண சொன்னார் அந்த ப்ரோ. அந்த டைனோசர் டேம் பண்ணால் அது வந்து பறக்கிற டைனோசர்லாம் நிறையா இது வந்து வெயிட் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே அடுத்த வீடியோவில் என்னால் முடிஞ்சுன்னா எங்கேயாவது சிக்கினோம்னா டேம் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா, எப்போ சிக்கினானா அப்போ தானே நண்பர்களே டேம் பண்ண முடியுது. எங்கே நான் அங்கே போய் பார்த்தேன், அதுக்கடுத்து டேம் எங்கேயுமே ஆளை காணும். ரைட் நண்பர்களே, இப்போ ஆர்டிஃபெக்டே எடுத்தாச்சு. நம்ம உள்ளே வந்து அசால்ட்டாக நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சே நம்ம எடுத்தாச்சு. கத்தியெல்லாம் வச்சே அடித்து எடுத்தாச்சு நண்பர்களே. ஓகே இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டேபிஜராவை எடுத்துகிட்டு கிளம்புவோம். நம்ம இன்னும் நம்ம பக்கத்துலேயே ஒரு இது இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, ஸ்கையில் தொங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் நம்ம ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகேவா, அது வேறு வழி கிடையாது. ரைட்டு இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த ஏரியாவிலே ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிடுவோம். ஏதாவது நல்ல லூட்டாக கிடச்சா சந்தோஷம். ஓரளவுக்கு டீசெண்டாக கிடச்சாலே போதும், ரொம்பலாம் ரேராக நான் எதிர்பார்க்கல. ஏதாவது டீசெண்டாக கொடுங்கடா, ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது, எப்போ வேணாலும் வரலாம், ரன் பண்ணலாம், எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ரைட்டு இங்கேயும் டஞ்சியோன் எக்ஸ்போஸ் பண்ணலாமாடா, ஆனால் நெட்ஒர்க் ஆன் பண்ணலையா? ரைட்டு விடுங்க, நமக்கு தான் எப்போ நெட்டெல்லாம் ஆன் பண்ணேன்னா என் மொபைல் செத்து தொலையுது, அதனால் ஒன்றும் செய்ய முடியல. ஓகே ட்ரிபியூட் பண்ணியாச்சு நண்பர்களே. ஏதாவது ஹெவியாக லூட் கொடுக்க போகிறீங்களா எப்படி? ஏதாவது ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்தீங்கனாலே போதும்பா. ஓகேவா, ஓகே ஒரு லெவலப் ஆகிருக்கு நண்பர்களே, சூப்பர் 2 லெவலப் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம ப்ரோஸ் சொன்னாருங்க, அங்கே போனோம்னா எவ்வளவோ எக்ஸ்பி கிடைக்கணும், 8000 எக்ஸ்பின்னு நினைக்கிறேன். ஓகே நமக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக கிடச்சிருக்கு. மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள இது வேறு எடுத்தோமா, எக்ஸ்ப்ளோர் நோட்டு வேறு டபுள் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால் நல்லா லெவல் கூடியிருக்கு நண்பர்களே, சூப்பரு. இப்போ வந்து நம்ம லெவலை போட்டுட்டு இன்னும் நம்ம பக்கத்தில் உள்ள மவுண்டெயினுக்கு போவோம். அங்கே தான் அயனெல்லாம் இருக்குது, நமக்கு தேவையான ஷூட் எல்லாத்தையும் நல்லா செஞ்சுருவோம். அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே டயர் உல்ஃபை தேடி வந்தேன் நண்பர்களே. ஏன்னா டயர் உல்ஃபை ரொம்ப நாளாக டேம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்மகிட்ட இருந்த டயர் உல்ஃபு போய் சேர்ந்துட்டான், கேவில் போய் அடி வாங்கிட்டான். ஆர்டிஃபிகேட் ஆஃப் கிளவர் எடுக்கிறேன்னு உள்ளே போனால் அங்கே உள்ளவனுங்கெல்லாம் பெரிய பெரிய கைகளாக இருந்தானுங்க, முடிச்சு விட்டானுங்க வந்து. சார் ரைட் விடுங்க, நமக்கு அங்கே பாருங்கள் நம்மளுடைய இவனை வேறு டேபிச்சராக வேறு மேலே கை வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் பொறுமையாக இருங்கடா, நான் வரேன்டா, அதுக்குள்ளே என் டேபிச்சராவை முடிச்சு கிடிச்சு விட்றாங்கடா. நான் வேறு இங்கே பாருங்க, இவன் ஏன்டா டேய் நீ ஏன்டா அந்த மேமத்துகிட்ட போய் அடி வாங்குற, அந்த மேமத்து போட்டு தள்ளிடுவான், இல்லைனா இவன் மயக்கம் போடுறதுக்குள்ளே இவன் போட்டு தள்ளிடுவான். ரைட்டு முடிச்சு விட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு டயரல்ஃப் இருக்குது, அதை மட்டும் முடிச்சுட்டு இவனை அன்கான்ஷியஸ் பண்ணிட வேண்டியதான்.
ஐயய்யோ! இவன் மேல தெரியாம புல்லட் பட்டுருச்சுன்னா இவன் போய் சேர்ந்துருவான் நண்பர்களே. ரைட் நண்பர்களே, இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டேய் 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 பொறுமையா இருங்கடா. டேய் எங்கடா இருக்க? அவன வேற ஆள காணோம் நண்பர்களே. இவன வேற ஸ்டாப் பண்ணுவோம் நண்பர்களே. இவன் வேற சும்மா இல்லாம அவன் மேல ஒரே ஒரு அம்பு பட்டா போதும். அவ்வளோதான். அவன் ஓகே. இனி அவன் வந்து நாக் ஆயிட்டான். இப்போ வந்து இவன ஸ்டாப் பண்ணிருவோம். இவன் ஸ்டாப் ஆகுற மாரி தெரில. இவனுங்க 2 பேரையும் போட்டு தள்ளிருவோம் நண்பர்களே. டயருல்ஃபையும் அர்ஜென்டிவிஸையும் போட்டு தள்ளிருவோம். இந்த இருக்கான் பாருங்க. இந்த டயருல்ஃப் தான். அட பாவி! கரெக்ட்டா மிஸ் ஆயிட்டான் நண்பர்களே. 2 புல்லட்ல இருந்தும். டேய் தம்பி வேண்டாம்டா. அவ்வளோதான். இவன முடிச்சு விட்டாச்சு. அங்கே வேற ஒரு ஸ்பைனை வேற சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் இந்த ஏரியா பக்கம் வராத வரைக்கும் சந்தோஷம். இவனை முடிச்சு விடுவோம். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா நானே முடிச்சு விட்டு வந்துட்டேன். அந்த இடத்த விட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன் எல்லாரையும். இன்னும் எனிமீஸ் வரதான் செய்வாங்க. ஏன்னா இந்த பிரதேசத்தில் இந்த இடம் வந்து டேஞ்சரான இடம் இந்த பனி பிரதேசத்தில். ரைட்டு அந்த ஸ்பைனை மட்டும் நம்ம பக்கத்தில் வராத வரைக்கும் சந்தோஷம். அவனை முடிச்சு விடுறது பெரிய விஷயம் இல்லை தான். இருந்தாலும் வந்தா ஏதாவது குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பான். ரைட்டு இப்போதைக்கு அர்ஜென்டிவிஸு இவனை முடிச்சு விட்ருவோம் நண்பர்களே. ஏன்னா இப்போ ஒரு பர்சூட்டை ஆரம்பிச்சு விட்டேன். அதை வந்து உங்களுக்கு நான் காமிக்கலை. 8 8 அர்ஜென்டிவிஸை கொல்ல சொல்லியிருக்கானுங்க நண்பர்களே. ஓகேவா? 8 அர்ஜென்டிவிஸ் இன்னும் கொல்லணும். இந்த மான் ஒன்றும் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியலை. அது எப்படி இந்த ஏரியாவில் உள்ள ஒரு நம்ம எய்கோஸ் மாதிரி நினைக்கிறேன். சாதாரண நிலத்தில் உள்ள மாதிரி. இன்றைக்கி வேறு வாய் ரொம்ப ஜாம் ஆகுது நண்பர்களே. இன்னும் செய்ய முடியலை. ஏதாவது மறந்து போயிருந்தேன். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா டயர் உல்ஃபும் டேமாக போகிறான் நண்பர்களே. இனி நேராக கொண்டு போய் மவுண்டனில் இறக்கிற வேண்டியதான். அவனை வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே போதும். இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே டேம் பண்ணியிருக்கோம். இவனையும் வந்து டேம் பண்ணியாச்சு. இவன் மண்டக்க சாயம் ஏதாவது பண்ணாமல் இருந்தால் ஓகே. எங்கேயாவது போய் செத்து தொலைஞ்சிடாடா. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். நாங்கள் வெயிட் வேறு ஓவராக இருக்குது நண்பர்களே. ரைட் நண்பர்களே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் மவுண்டனுக்கு வந்துட்டேன். அந்த ப்ரோ சொன்ன மாதிரியே நான் உள்ளே தூக்கி போட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு பீவர். அதே மாதிரி அந்த பீவரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா வுட்டு வந்துடுச்சு. 800 வுட்டுக்கிட்ட இருக்குது. சூப்பரு. நமக்கு வந்து அந்த ப்ரோ சொன்னதும் ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. தேங்க்யூ ப்ரோ. ஓகேவா? ரைட்டு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு போய் போட்டு வந்துடுவான் நண்பர்களே ஃபரண்ட்டில். இன்னும் நமக்கு அயன்லாம் இனி நிறையா தேவைப்படும் நண்பர்களே. அடப்பாவி ஏன்டா நான் பாவம்டா. நான் ஒரு அப்பாவி ஜீவன்டா. ஓகேவா? என் மேலாம் கை வைக்கக்கூடாது சரியா? இப்போதைக்கு நமக்கு வந்து வீட்டில் எல்லாமே லூட் இருக்குது. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அயன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போவே ரெடி பண்ண ஆரம்பிப்போம். பிற்காலத்தில் நம்ம அயன்லேயே வீடு கட்டுற மாதிரி இருக்கலாம். வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இருக்கிற அளவுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய டேஞ்சர்லலாம் இல்லை. ஆனால் பர்சூட் முடிக்கும்போது அதை செஞ்சு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். அதனால் அதையும் செஞ்சு வச்சுட்டு அடுத்து கிளம்பிட்டேன் நண்பர்களே. அதுக்கடுத்து அர்ஜென்ட் டிவிஸை போட்டு தள்ளிட்டு இருந்தேன் கொஞ்சம். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கல. கடைசி அர்ஜென்ட் டிவிஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் சாகடிக்கும்போது. ரைட் நண்பர்களே, நம்மளுடைய கன்னுக்கு வந்து ஒரு புல்லட் தான். இவனுங்கெல்லாம் தாங்க மாட்டாங்க. நம்ம கன்னு பவர் அப்படி. ரைட்டு. எங்கடா சிக்குங்கடா. டேய் டேய் சும்மா இருங்கடா. என்னதோ குவாட்ஸிலோடைய இது கொடுத்துருக்காங்க நண்பர்களே. அது என்னது அந்த கோட்ஜில்னு சொன்னார் பார்த்தீங்களா ப்ரோ, அதோடைய சேடிலு பார்க்கலாம். இப்போ இல்லைன்னா ஏன்னா கோட்ஜில்லாம் டேம் பண்ணுறது கஷ்டம் தான். எங்கேயாவது இருப்பான். எங்கேயாவது அவனை தேடி பிடிக்க தான் கஷ்டம். டேம் பண்ணுறது ஈஸி. நம்ம கையில் ஈஸியாக நம்ம டேம் பண்ணிட்டு போயிடலாம். மிச்சப்படி ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்மளால் முடிஞ்சால் டைம் எடுத்துலாம் நம்ம டேம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஸ்மூத்தி பாம்பை போடுறோமா எடுக்கிறோமா டேம் பண்ணாமான்னு இருக்கணும். அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம டேபிச்சேராவை மட்டும் போட்டு தட்டானுங்க நண்பர்களே. நம்ம டேபிச்சேராவை மட்டும் நம்ம பார்த்துட்டு வருவோம். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. இடையில வந்து பார்த்துட்டிங்கன்னா சும்மா இல்லாமல் ஒரு டைட்டன்ட்ட போய் வம்பழுத்தேன். டேபிச்சேரா நான் தெரியாமல் இறங்கிட்டேன். டேபிச்சேராவை போட்டு தள்ளிட்டாங்க. நமக்கு இதுதான் பழகி போனதாச்சே. நம்மகிட்ட வந்து ஏதாவது போய்கிட்டே இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப எடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிறது எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா டேபிச்சேராவை தான் தேடிட்டு இருந்தேன். டெரினோசாரஸ் சிக்குனா நல்லாயிருக்கும் நண்பர்களே. ஏன்னா நம்மகிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ லெவல் தான் இருக்குது இப்போதைக்கு டெரினோசாரஸே. நம்ம ஒரு ஹை லெவல் டெரினோசாரஸ் தான் தேடிட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தன் சிக்கிட்டான். ஆனால் அவனை டேம் பண்ணுறதுக்கு இந்த ஏரியாவில் உள்ள ஒரு சில இந்த சில்வண்டுகளெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும். இல்லைன்னா நமக்கே ஒரு பேக் ஃபயர் ஆகி எங்கேயா இருந்து வந்து திடீர்னு கடிப்பான். பிறகு நம்ம 2 சைடு லாக் ஆகி டெரினோசாரஸ்கிட்ட சாவணி தான் டெரினோசாரஸ் கிட்ட. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனை வந்து ஒரு சட்டுன்னு ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம மேலே போய் உட்காந்துக்கிட வேண்டியதான். மலை ஒரு சின்ன இடம் இருக்குது பார்த்தீங்களா அதில். இல்லைன்னா நம்மளும் வந்து போட்டு தள்ளிடுவான். ரைட் நண்பர்களே, ஒரு அடி அடித்தாச்சு. டக்குன்னு போகிறோம். மேலே ஏறி உட்காடுறோம். இந்த இடத்துல உட்காந்துட்டோம்னா ரைட்டு. இந்த இடத்துலேருந்து மெதுவாக அவனை அடித்தோம்னாலே அவன் அன்கான்ஷியஸ் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஆனால் இவனுக்கு கொஞ்சம் அன்கான்ஷியஸ் லெவல் அதிகம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆன நண்பர்களை இவன் டைம் எப்படி சொல்கிறது மயக்கம் போடுறதுக்கு. ரைட்டு. இப்போதைக்கு இவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போகணும் நண்பர்களே இந்த ப்ராசஸ். அதனால் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் மட்டும் பண்ணி விட்டு காமிக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஓகேவா? இப்போ இவனுக்கு ஒரு அடி அடிச்சுக்கணும். இவன் எப்படினாலும் ஓடுவான். ஓடாமல் இருக்க மாட்டான். ஏன்னா இவனை ஓட அடித்தா தான் டைம் ஆவான். ஏன்னா இவன் பார்த்தீங்களா ஓட ஆரம்பிச்சிட்டானா இனி சிக்க மாட்டான் பாருங்க. இவன் மேலே ஏதாவது ஒரு அம்பு இருந்தால் பட்டுருச்சு திரும்பவும். டேய் டேய் ஒரு இடத்துல நின்றுடா. ஏன்டா அப்படி பண்ணுற?
அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பல அடிகள் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் அவனை போட்டு. ஏன்னா ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனும் பல கிலோமீட்டர் ஓடி தான் பார்க்குறான். நானும் விடலையே. திரும்ப திரும்ப அம்ப கிராஃப்ட் பண்ணி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் அவன் சிக்க மாட்டேங்கிறான் நண்பர்களே. அதுக்கடுத்து ஒரு வழியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைசி அம்ப விட்டுட்டோம். மயக்கமும் போட்டான் மண்டையன். இவனை இனி டேம் பண்ணுறது தான் வேலை. மிச்சப்படி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இனி நம்மகிட்ட ஏற்கனவே பெரிஸ் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கேயே கலெக்ட் பண்ணிட வேண்டாம். ஏன்டா யார்ரா அது மேலே கை வைக்கிறது? நல்ல வேளை ரேப்ட்ரோன்னு நினச்சேன். காம்பை தான். ஏன்டா நீங்களாம் யார்ரா? நீங்களாம் எங்கேருந்துடா வரீங்க? சின்ன பசங்களா? நீங்களாம் வந்து சும்மா இல்லாமல் என் மேலே கை வச்சுக்கிட்டு ஓகே இப்போ ஸ்மூத்தி பாமை வந்து இவனுக்கு சாப்பிட கொடுத்துருவோம் நண்பர்களே. அதுக்கடுத்து பெரி வச்சு விட்ருவோம். ஸ்மூத்தி பாம் சாப்பிட கொடுக்கலன்னா அதுக்கடுத்து ஸ்லோவாக தான் டேம் ஆகும். நின்னுங்க அப்படி மெதுவாக ஸ்மூத்தி பாம் சாப்பிட கொடுப்போம். மறந்துட்டேன். உண்மை தான். ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ரைட்டு. ரொம்ப நாள் ஆச்சு நண்பர்களே வீடியோ போட்டு. அது ஏன் ப்ராப்ளம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்னால தான் வீடியோ வந்து லேட் ஆச்சு. இப்போதைக்கு டெரினோசாரஸ் டேம் ஆக போகிறான். என்ன ப்ராப்ளம்னா டேட்டா காலி ஆயிடுச்சு. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. திரும்ப ரொம்ப நாளாக ஸ்டோரேஜ் வேறு இல்லை. மிச்சபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து மெதுவாக ஸ்டோரேஜெல்லாம் கிளியர் பண்ணி தான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு. என் மொபைல் வேறு புகஞ்சிரும் போல் ஸ்டக் ஆகுறதுக்கு. இதுக்கு வேறு ஹெச்பி வேறு கம்மியாயிடுச்சு நண்பர்களே. 400 தான் இருக்குது. இந்த ஏரியாவில் ஸ்பைனும் அவன்லாம் சுற்றிக்கிட்டு இருக்க இடம் டேஞ்சரு. முதல்ல இவனை டக்குன்னு எங்கேயாவது நம்ம வீட்டுக்கு போக வச்சு இவனை நம்ம அங்கே டெலிபோர்ட் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு தான் ப்ராப்ளமு. ஓகே, இப்போதைக்கு நம்ம டக்குன்னு வீட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா இவனை இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தெரியுடைய சேடல் எடுத்துட்டோம். தெரியோடைய சேடலுக்கு வந்து நம்மகிட்ட இனி வந்து நமக்கு கொஞ்சம் லெதர் தான் தேவை. லெதர் நம்மகிட்ட நிறையா இருக்குது. அதனால் இதை ஒரு கிராஃப்டிங்கை போட்டு பல நாட்களாக நம்மளை மிதின்னு மிதித்த ஒரு டைனோசரோடைய சேடலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து எடுக்கிறோம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹார்டெலாம் வச்சு விளையாண்டுருக்கேன். அப்போம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவன் வந்து என்னை போட்டு கொலன்னு கொன்று எடுப்பான். அந்த இதெல்லாம் ஞாபகம் இருக்குது நண்பர்களே. நம்மளுக்கு கடுப்பு அளப்புறதுக்குள்ள இவனுக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் அவனையும் டேம் பண்ணியாச்சு. அதுவும் ஓரளவுக்கு டீசெண்டான லெவலு. ஹை லெவலுன்னு சொல்ல முடியாது. நான் முதல்ல டேம் பண்ணது வந்து 3வது லெவலு. கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு கலரு. அதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நானே போட்டு தள்ளிட்டேன். எனக்கு மனசு வருத்தமாக தான் இருக்குது. டேம் பண்ணேன் கஷ்டப்பட்டு. ஒரு ஸ்மூத்தி பாம்லாம் வேஸ்ட் பண்ணேன். இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்மூத்தி பாம்புக்கு நமக்கு பஞ்சமா? நம்ம வேணும்னா இப்போ போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் நமக்கு வந்து வேறு லெவலில் ஒரு டைனோசரும் டேம் பண்ண தேவையில்ல. இன்னும் ஜிகோண்டாசாரஸ் அவங்கெல்லாம் டேம் பண்ணாலே பெரிய விஷயம் தான். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் டஞ்சியோனுக்கு போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைசி லெவல் வரைக்கும் போனேன். ஒரு 3 பேர் வந்தானுங்க நண்பர்களே. கரடி மாதிரி பெருசாக இருக்கானுங்க. அவனுங்க யாருன்னு தெரில. அவனுங்க பேர் கூட பார்க்கல. அவனுங்க பயங்கரமாக போட்டு அடிக்கானுங்க. ஃபஸ்ட்டு லெவல் மீடியம் டஞ்சியோனே இப்படி இருக்குது. இனி போகிறதெல்லாம் என்ன செய்கிறது? கிட்டத்தட்ட 3000 ஹெச்பி கிட்ட இருக்குது நண்பர்களே. அவனுங்கள அடிக்கவும் முடியல. அவனுங்கள எப்படி அடிக்கிறது? ஃபஸ்ட் இந்த மீடியம் லெவல் டஞ்சியனை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு. ஓகேவா? எப்படி நம்ம இன்னும் நல்ல டெக்குக்குலாம் அப்கிரேட் ஆகிட்டு நம்ம சண்டைக்கு போகணுமா? எப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் கிரில் எதுக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. ஓகேவா? ரைட்டு. இப்போதைக்கு நம்ம லைட்டாக சண்டைக்கு போனோம். நம்ம ரெக்ஸு பையன் வேறு பக்கத்தில் நிற்கிறான். வந்து சட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிடுவான் நண்பர்களே. நம்ம ரெக்ஸு வேறு பெரிய ஜாம்பவான் வேறு இவரு. ரைட்டு. இந்தா பாருங்க. மேலே கை வச்சோடனே அவன் ஃப்ரெண்டை கை வச்சோடனே இவனுக்கும் கோவம் வந்துட்டு போல. டேய் சும்மாடா, பக்கத்தில் ரெக்ஸ் இருக்கான்டா, போட்டு தள்ளிட்டு போயிடுவான்டா. ஏன்? எதுக்கு இத்தனை செத்து போயிட்ட பார்த்தியா? சரி ரைட் நண்பர்களே. இன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தான் பக்கத்தில் வந்து வேறு எதாவது இருக்கான்னு பார்த்து நம்ம அதையும் எடுக்கணும். ஃபைபர் எப்படி கலெக்ட் பண்ணுவாங்கிறத மறந்துட்டேன். வுட்டு கலெக்ட் பண்ணுவான், அது எப்படின்னு தெரியும். ஆனால் ஃபைபர் எப்படி கலெக்ட் பண்ணுவாங்கிறத மறந்துட்டேன். வுட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்பவும் போல் சும்மா அடித்தாலே கலெக்ட் பண்ணுவான். நிறையா இது ஞாபகம் வந்துருச்சு நண்பர்களே. லெஃப்ட் சைடு வந்து 2 ஸ்வீப் பண்ணணும். மேலே தூக்கி விடணும். அவ்வளோதான். பார்த்துக்கிட்டிங்களா 2 ஸ்வீப் பண்ணாலே பயங்கரமாக ஃபைபர் கலெக்ட் பண்ணுறானா. இவனுடைய ஸ்பெஷாலிட்டியே ஃபைபர் கலெக்ட் பண்ணுறது தான் நண்பர்களே. அதுக்கடுத்து வுட்டும் நிறையா கலெக்ட் பண்ணுவான் இவன். அதனால் நமக்கு இனி வுட்டுக்கெலாம் பஞ்சமே கிடையாது. இவனை எடுத்துகிட்டு போனோமா, வுட்டை எடுத்தோம் அடித்தோமான்னு இருக்கும். ஏன்னா பயங்கரமாக கலெக்ட் பண்ணுவான். அதுக்கடுத்து இவன் டீரெக்ஸ் கூடயே சண்டை போடுற அளவுக்கு பயங்கரமான ஆள் நண்பர்களே இவன். அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே போனோம்னா ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. அதுக்கடுத்து பிராண்டோலாம் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா டேக்ஸ்லாம் அள்ளிட்டு வரலாம் மேலே. ஏன்னா அவ்வளோ மண். நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே ஆல்மோஸ்ட் எல்லா ரிசோர்ஸும் இருக்குது. அயன் மட்டும் கொஞ்சம் தூரமாக போகணும். அதுவும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துலயே நம்ம ஒரு ஷெட்டை போட்டு வச்சாச்சு. ஆக மொத்தம் இனி நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா லெவலப் ஆகுறது தான் வேலை. ரொம்ப முன்னாடி இருந்ததோட நிறையா டெவலப் ஆகிருக்கோம். அதுக்கடுத்து நம்மளுடைய புது இவன் தான் நண்பர்களே. பார்த்துட்டிங்கன்னா புது ஐயய்யோ! அவன் பேர் வேறு மறந்துருச்சு. டேபேஜரா. நம்ம பழைய டேபேஜரா தான் செத்து போயிட்டானே டைட்டன்ட்டு அடி வாங்கி. அதுக்கடுத்து இந்த ஏரியாவில் குவாட்ஸில் தான் அந்த ப்ரோ சொன்னாருங்கிறதுக்காக தேடி வந்தேன். இந்த ஏரியாவில் தான் இருக்கும் மோஸ்ட்டாக. 1 ஆர் 2 ஸ்பான் ஆகும்னு நினைக்கிறேன்.
ஓகே. ரைட்டுன்னு தேடிட்டு இருந்தா ஒண்ணும் சிக்கல நம்ம கையில இப்போதைக்கு. இருந்தாலும் பார்க்கலாம். ஆனா கீழ தான் ஸ்பான் ஆகும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் ஹைட்லயும் போய் தேடி பார்த்தேன். ஆனா ஒண்ணும் சிக்கல. அதுக்கடுத்து இந்த இடத்துல டைம வேஸ்ட் பண்ண வேணாம்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. இந்த இடத்துல சுத்தி, சுத்தி எனக்கு போர் அடிச்சிருச்சு. அதுக்கடுத்து இன்னும் ஒரு பர்ஸ்யூட் இருக்கு. அத நம்ம போய் முடிக்க போவோம். ரைட் நண்பர்களே, இப்போ வந்து பர்ஸ்யூட் முடிக்க போலாமா? ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். இப்போதைக்கு பர்ஸ்யூட் முடிக்க போலாம். இங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் தூரத்தில பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேவ் இருக்கு பனி பிரதேசத்தில. அந்த கேவ போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எக்ஸ்ப்ளோர்ல அந்த கேவோடைய வாசல கண்டுபிடிச்சாலே போதும். அந்த கேவ் வந்து வெளிப்படையாவே இருக்கும் நண்பர்களே. வெளியே நல்லா தெரியும் அந்த கேவோடைய வாசல். அதனால நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பக்கத்துல போய் லேண்ட் ஆயிட்டு லைட்டா அப்படியே போய் பார்த்துட்டு நம்ம போயிரலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே. ஆனா இன்னும் ரொம்ப தூரம் நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படியே பொறுமையா போவோம். ஆனா இந்த ஏரியாலயும் குவார்ட்ஜில் சுத்தும்ன்னு சொன்னாங்க மேல. அதையும் தேடிட்டு இருந்தேன். ஆனா குவார்ட்ஜில்லாம் கையில சிக்கல. ஓகே. என்னைக்காவது சிக்கும். இன்னைக்கு இல்லன்னா ஒரு நாள். அன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, கன்ஃபார்ம் டேம் பண்றோம். எனக்கு தெரிஞ்சு எல்லா கார்ட்ஸிலும் டேம் ஆகுமா இல்லையான்னு மறக்காம சொல்லுங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கார்ட்ஸில்ஸ் தான் டேம் ஆகுமானுங்கிறதையும். ஓகே. இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, கேவோட எந்த பார்த்துக்கிட்டீங்களா, இந்த பனியா இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கேவோடைய வாசல். இதுக்கு பக்கத்தில போய் லேண்ட் ஆயிட்டோம். ரைட்டு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா அவ்வளோதான் நண்பர்களே, முடிச்சாச்சு. இன்னும் நெறையா வரும் நண்பர்களே. இப்போ வந்து இந்த இத முடிச்சாச்சா, நமக்கு ஒரு லெவல் அப் வேற ஆச்சு பார்த்துக்கிட்டீங்களா? அத வேற மறந்துட்டேன். இன்னும் அந்த லெவல் அப் ஆனத வச்சு நெறைய என்கிராம்ஸ்லாம் அன்லாக் பண்ண வேண்டியது இருக்கு. பர்சூட் முடிக்கணும் நண்பர்களே, முக்கியமான வேலையே அதான். அத முடிக்காம சுத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பர்சூட் முடிக்கிறதுக்கு ஒரு பர்சூட் இந்த இடத்துல முடிச்சுட்டு போயிரலாம்னு நெனைக்கிறேன். நெறைய டீரெக்ஸ்லாம் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. பிஸ்டல வச்சுலாம் முடிச்சுட்டு இருக்க வேண்டாம். போய் கிராஃப்ட் பண்ணிட்டுலாம் வர வேண்டாம். நம்ம கையில இருக்க ஷாட் கன் எடுத்து சட் சட்டுன்னு 2 அடி வச்சோம்னாலே போதும். ஒரு அடி வச்சோம்னாலே போதும். ஒரு அடியிலே செத்துருவானுங்க. டீரெக்ஸ்லாம் அந்த அளவுக்கு பவர் தான் நம்ம கையில வச்சிருக்க ஷாட் கன்னு. எனக்கு ஏதோ இந்த நம்மளுடைய ஈஸி மோட்ல, கேஷுவல் மோட்ல பவரா இருக்கு. ஆனா மீடியம்க்குலாம் போனோம்னா வாய்ப்பில்ல. இவனுங்க கிட்ட சண்ட போட்டோம்னா மண்ட பிஞ்சு போயிரும். ரைட்டு. டேய் மண்டையா டீரெக்ஸ் இங்கிட்டு பார்றா. ஏய் உன்னைய தான்டா போட்டு தள்ளுறதுக்கு வந்திருக்கேன். அவ்வளோதான் நண்பர்களே. ஒரு வழி தான் வச்சு விட்டோம். செத்து போயிட்டான். ஏற்கனவே அவனுக்கு ஹெச்பி குறையா இருந்துச்சா என்னன்னு தெரியல. ரைட்டு. பரவால்ல. நம்ம வந்து வந்த வரைக்கும் முடிச்ச மாரி ஆச்சு ஒரு இத. ஏதோ குடுத்துருக்கானுங்க நண்பர்களே. ரைஃபிளோடைய இது குடுத்துருக்கானுங்க. என் இது என்கிராமு. அத வச்சுட்டு நம்ம ஒண்ணும் என்கிராமா அ ப்ளூ பிரிண்ட்டு. அந்த ப்ளூ பிரிண்ட்ட வச்சுட்டு நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஏன்னா, அந்த ரைஃபிள்லாம் நான் கிராஃப்ட் பண்ற மாரி இல்ல. ஆல்மோஸ்ட் நம்மட்ட ஷாட் கன்னே பவர்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா, ரைஃபிள் வந்து எனக்கு தெரிஞ்சு டஞ்சியன் போம்போது தேவைப்படும்னு நெனைக்கிறேன். சட் 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 சட்டுன்னு சுட்டு தள்ளிட்டு போறதுக்கு. நான் வேணா கிராஃப்ட் பண்ணலாம் நண்பர்களே. இப்போ இல்லன்னா பின்னாடியும் கிராஃப்ட் பண்ணலாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டு டஞ்சன் முடிக்கிறதுக்கே நம்ம ரைஃபிள்லாம் கிராஃப்ட் பண்ண வேண்டியது இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு பவரா இருக்கானுங்க. நான் உங்களுக்கு வந்து அந்த இத காமிக்கல. அந்த வீடியோ வந்து போயிடுச்சு. ஆனா 17 நிமிஷம் உள்ள சர்வைவ் பண்ணேன் நண்பர்களே. உள்ள போயிட்டு எல்லாரையுமே அடிச்சுட்டேன். அந்த டூடு, அதுக்கடுத்து அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த அரேனோ இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல உள்ளத அடிச்சுட்டேன். ஆனா கடைசில வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த 3 கரடி மாரி வந்து இது வந்து நம்மள போட்டு கொன்னுக்குட்டுச்சு. ஓகே. அது என்ன டைனோசர்ன்னு தெர்ல. அதுக்கு ஏதாவது கன்ஃபார்ம் நம்ம முடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கும். இல்லன்னா போட்டு தள்ளுறதுக்கு ஏதாவது முடியும். அத முடிச்சுருவோம் ஓகேவா? ரைட்டு. இப்போதைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஃபுல்லா அயர்ன் ஆர்மருக்கு அப்கிரேட் ஆயிருவோமே! ஏன்னா நம்மட்ட இப்போதைக்கு என்கிராம்ஸும் இருக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டா. அ ஏற்கனவே சும்மா போனாலே நம்மள எங்க பார்த்தாலும் அடிக்கிறானுங்க. கொலவெறி வந்து எவனாவது போட்டு. அதனால கொஞ்சம் டேஞ்சரான ஏரியால சுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம இத பார்த்துக்கணும். நமக்கு இதெல்லாம் தேவையில்ல நண்பர்களே. நம்ம அயர்ன்லயே அப்கிரேட் ஆயிருவோம். ஆர்மரு ஃபுல்லாவே அயர்ன் அப்கிரேட் ஆகப்போறோம். நம்மட்ட எல்லா இதையும் அன்லாக் பண்ண வேண்டாம். என்கிராம்ஸ் காலியாயிரும். நமக்கு இப்போதைக்கு தேவையானது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஷூஸும் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, க்ளவுஸும் நெனைக்கிறேன். இது 2ம் அன்லாக் பண்ணாலே போதும். நம்ம இப்போதைக்கு ஒண்ணும் வேற ஒண்ணும் தேவைப்படாது. க்ளவுஸ் அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ ஷூஸ் வந்து பூட்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அதையும் அன்லாக் பண்ணிட்டோம்னா சரியா போயிரும். இப்போ ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இனி நமக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாம். ம். இந்தா இங்க வந்துருச்சு நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் அயர்ன் மட்டும் தேவைப்படுது. அயர்ன் இருக்காடா? அயர்ன் வேற இல்லையா? இது வேற ஸ்மெல்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ரைட்டு அயர்ன் இருக்கு நண்பர்களே. 400 அயர்ன் கிட்ட இருக்கு ஆல்ரெடி. ஓகே. சூப்பரு. இருக்க அயர்ன வச்சு நம்ம இப்போதைக்கு பார்த்துக்கலாம். ஹெவி வெயிட் ஆயிடுச்சா? ஏன்டா இதுக்கே தாங்க மாட்டியாடா 400 அயனுக்கே? 400 அயன்ங்கிற அதிகம் தான். ஓகே. இப்போதைக்கு கிராஃப்ட் பண்ணி விட்டுருவோம் நண்பர்களே. லெக்கும், பூட்ஸும் நெனைக்கிறேன். மிச்சபடி நம்மட்ட எல்லாமே இப்போதைக்கு கிராஃப்டிங்கில இருக்கு. இதையும் தூக்கிருவோம். இதையும் தூக்கு, இதையும் தூக்கு, இதையும் தூக்கு. இன்னும் எக்யூப் மட்டும் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அயர்ன் ஆர்மர் அப்கிரேட் ஆயிரலாம் ஜம்முன்னு. அடுத்து அப்கிரேட் ஆயாச்சு ஆயிட்டோம்னா சூப்பரு. ஏற்கனவே நம்ம அயர்ன்ல தான் மாஸ்க் போட்டிருக்கோம். அதோட இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ராங் ஆனது. அதனால தான் இத போட்டிருக்கோம். சிட்டின்லாம் தூக்கி இனி அவ்வளோதான் ஓரம் போடு. இனி நமக்கு ஃபுல்லாவே அயர்ன்ல அப்கிரேட் ஆயிட்டோம் நண்பர்களே. அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இனி டெக்கு அந்த மாதிரி அப்கிரேட் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெவலப் ஆகணும் மெதுவா. ரைட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு டெவலப் ஆகும். டஞ்சன்லாம் முடிக்கணும்னு நெனைக்கிறேன்.
அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, திரும்பவும் நான் அந்த குவார்ட்ஸில தான் டேம் பண்ணுறதுக்கு வந்து தேடி வந்திருந்தேன். ஆனா, அந்த குவார்ட்ஸில வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, திரும்பவும் இங்க வந்து சுத்தல. டேஜராவும் நிறுத்தி வச்சிருந்தேன். அதுக்கடுத்து நம்மளுடைய இவன்ல தான் நண்பர்களே இப்போதைக்கு நம்ம பறந்துக்கிட்டு இருக்கோம். இவன் பேரு அர்ஜென்ட் டிவிஸ் தானே? ஆமா, அர்ஜென்ட் டிவிஸ் 4 நாள் ஆடுறதுக்கு ஒரு 2 நாள் ஆடாம இருந்ததுக்கே எல்லாத்தையும் மறந்துட்டேன் நண்பர்களே. மெமரி லாஸ் பேஷண்ட்டு நானு. அர்ஜென்ட் டிவிஸ் ஓரளவுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆனா, ஓகே இந்த இடத்துல தான் ஸ்பான் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேவ்ல ஒருத்தன் அன்னைக்கு படுத்து கிடந்தான் பார்த்தீங்களா? ஒரு சோம்பேறி. அந்த பையல வந்து டேம் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். ஏன்னா, எனக்கு ஒரு ஆசை. அவன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தான். அதனால அவனையும் டேம் பண்ணிட்டு போவோமேன்னு வந்திருந்தேன். ஆனா, இந்த ஏரியா கொஞ்சம் டேஞ்சரா தான் நண்பர்களே இருக்கு. ஆர்டிஃபிகேட் ஆஃப் கிளவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, மிடில் சேம்பர் பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் வந்திருக்கேன் உள்ள. ஓனிக்ன்னு இருக்கு இதெல்லாம் முடிச்சு விடுங்க நண்பர்களே. ஏன் நண்பர்களே இவனுங்கலாம் வந்து நம்மள கடுப்பு கலப்புறானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் வேற ஏதாவது இந்த பக் ரிப்ளிகேஷன் ஒண்ணு இருக்காம் நண்பர்களே. நான் அதையும் பார்த்தேன். அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேவ்க்குள்ள போம்போது நம்ம அத தேய்ச்சுக்கிட்டோம்னா, நம்ம மேல இந்த அரேனோஸு இவனுங்கலாம் அட்டாக் பண்ண மாட்டானுங்களாம். பார்த்துட்டு இவன் நம்மளுடைய இனம் தான் போலன்னு நெனச்சுட்டு போயிருவானுங்கன்னு நெனைக்கிறேன். ரைட் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்களா எப்படி ஸ்டக் ஆகுதுன்னு. இன்னும் ஒரு டைட்டனோபாவும், இன்னொன்னு அந்த பெருசா ஒரு பூராமையும் இருக்கு பாருங்க. அதுவும் நிக்குது. அது 2யும் முடிச்சு விட்டோம்னா தான் அந்த ஏரியாவ தாண்ட முடியும். இல்லைன்னா போட்டு தள்ளிருவானுங்க. அவனுங்க ஒரு ஓவர் பவர் வேற. ஓகே. டேய் வாங்கடா வெளிய வாடா கொஞ்சம். அ அவ்வளோதான் நண்பர்களே. அவன முடிச்சு விட்டாச்சு. இன்னும் உள்ள போயி அவன எங்க போய் தேடன்னு தெரியல. அந்த மெகலோசாரஸ்ன்னு நெனைக்கிறேன். அவன் பேரு மெகலோசாரஸ் தான். ஆமா நண்பர்களே. அவன் பேரு மெகலோசாரஸ் தான். ரைட்டு மெகலோசாரஸு எங்கடா படுத்து தூங்கிட்டு இருக்க? பாய் விரிச்சு எங்கேயும் படுத்துட்டியா? அவன் கொஞ்சம் பாரமா தான் இருப்பான். பார்க்குறதுக்கு சிக்க மாட்டான். ஆனா பொறுமையா நம்ம வந்து கண்ண வச்சு நல்லா தேடுனோம்னா சிக்கிருவான். எங்கேயாவது படுத்து கிடப்பான் நண்பர்களே. ரைட்டு இங்க ஒரு மெக்லாசாரஸ் படுத்து கிடக்குறான். ஓகே. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பக்கத்துல உள்ளவனுங்கலாம் கிளியர் பண்ணி விடணும் நண்பர்களே. மெக்லாசாரஸ் ஒண்ணும் அவ்வளோ பெரிய கைலாம் கிடையாது. ஆனா கேவ் ரேங்க் சூப்பரா யூஸ் ஆகும். அதனால தான் அவன டேம் பண்றதுக்காக வந்திருக்கேன் உள்ள. ஆனா என்ன இவன் சோம்பேறி சரியான. எந்திரிக்கவே மாட்டான். தூங்கிட்டே இருப்பான். அதான் ப்ராப்ளமே. ரைட்டு இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவன நம்ம டேம் பண்ணிற வேண்டியதான். கன் எடுத்து ஒரு 5 அடி அடிச்சோம்னாலே போதும்னு நெனைக்கிறேன். அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இவன் டக்குன்னு டேம் ஆயிருவான். "டேய் மண்டையா வாடா!" அவ்வளோதான் நண்பர்களே. ஒரு அடி அடிச்சாச்சு. டேய் இன்னும் ஒரு அடி, இன்னும் ஒரு அடி, இன்னும் ஒரு அடி அடிச்சாச்சு. இன்னும் இன்னும் ஒரு அடிடா. இன்னும் பக்கத்துல வர வர டேஞ்சர் தான். இவன் கடிப்பான் நண்பர்களே பயங்கரமா. நம்ம ஈஸி மோட்ல இருக்கிறதுனால அவ்வளோவா ஒண்ணும் நமக்கு அடிச்ச மாரி தெர்ல. ஆனா ஹார்ட் மோட் அதெல்லாம் போயிருந்தீங்கன்னா, போட்டு பொல பொலன்னு பொளந்துருவான் கேவுக்குள்ள போனீங்கன்னா. இவன கொல்றதே நமக்கு ஒரு மினி பாஸ் மாதிரி இருக்கும். அதுவே கடுப்பா வரும். இவன எப்புட்றா முடிச்சுட்டு உள்ள போறதுன்னு. ஏன்னா ஹெச்பி வேற இவனுக்கு அதிகமா இருக்குமா, அதனால தான் ரைட்டு ஓட ஆரம்பிச்சுட்டான் பாருங்க. டேய் அவ்வளோதான்டா தம்பி நீலாம் வாய்ப்பே இல்ல நம்மட்டருந்து தப்பிக்கிறதுக்கு. இப்போ பாருங்க ஒரு போல்லே நம்ம டேம் ஆயிருவான். அவ்வளோதான் நண்பர்களே அன்கான்ஷியஸ் ஆயிட்டான். இனி நம்மட்ட கையில ஸ்மூத்தி பாம் கொண்டாந்தேன் நண்பர்களே. இவன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா தான் டேம் ஆவான். கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா நம்ம டேம் பண்ணிட்டு போலாம். ஆனா கேவுக்குள்ள இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டேஞ்சரு. அதனால டக்கு டக்குன்னு டேம் பண்ணிட்டு நான் வெளிய போவேன் ஓகேவா? நில்லுங்க நண்பர்களே டேம் ஆக போம்போது காமிக்கிறேன். ஏன்னா டைம் ஆகும் எப்படினாலும். ஓகே நண்பர்களே ஒரு பைட்டுக்கே 50 எடுத்துட்டான். இன்னொரு பைட் எப்படினாலும் டேம் ஆயிருவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்றேன். எனக்கு ஒண்ணும் அவ்வளவா டேஞ்சர்ஸா இப்போதைக்கு வரல எவனும். ஷார்ட் கன் வச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் அப்படியே மெதுவா வெளிய போணும். வெளிய போறது தான் பெரிய பெரிய டாஸ்க்கே. மிச்சப்படி ஒண்ணும் இல்ல. இவன கூட்டு வெளிய போறது கஷ்டம். நம்மளா வெளிய போயிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கலாம். வெளிய போயிட்டு வந்தா இவன வந்து நம்ம வர வைப்போம் ஓகேவா? வீட்டுக்கு போயிருவோம் நேரா இவன கூட்டிட்டு. அவ்வளோதான் நண்பர்களே டேம் ஆயிட்டான். இன்னும் நம்ம சும்மா வெளிய போனோம்னாலே போதும். இவன ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வெளிய போனோம்னாலே போதும். பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனுங்களா வெளிய கொண்டாந்து விட்டுருவானுங்க மெகலோசாரஸ. அதனால நமக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே. இப்போதைக்கு வெளிய போவோம். இவன் பேரு மெகலோசாரஸ் தான? ஆமா. இவனுடைய சேடில் வேற கிராஃப்ட் பண்ணணும். ஓகே. இப்போதைக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் நண்பர்களே. வீட்டுக்கு வந்தா தண்ணி தாகம் வேற பயங்கரமா எடுக்குது. அதுக்கு முன்னாடி மெகலோசாரஸ் இங்க வர்றதுக்கு வந்து அவன வந்து டெலிபோர்ட்டிங்க்கு ஆரம்பிச்சு விட்டுருவோம். அப்பந்தான் நம்ம கரெக்ட்டா மேல வரவும் தண்ணி குடிச்சுட்டு டெலிபோர்ட் ஆயிருவான் மண்டையன். அவன அதுக்கடுத்து டயருல்ஃபைன் டெலிபோர்ட் பண்ணணும் நண்பர்களே. அ ஓகே. ம். இன்னைக்கு வந்து நெறைய வேலைகள முடிச்சிருக்கோம் நண்பர்களே. நம்மளால முடிஞ்சத முடிச்சிருக்கோம். ரொம்பலாம் முடிக்கல. அடுத்த வீடியோஸ்லாம் ரெடி பண்ணி டக்கு டக்குன்னு கொண்டு வந்துடுறேன் ஓகேவா? இந்த இத கேம முடிக்க முடியாது கஷ்டம் தான். டஞ்சியன்லாம் ரன் பண்ணணும். அதுக்கு மேல டெக்குக்கு அப்கிரேட் ஆடணும். அடுத்த வீடியோல வந்து டெக்குக்கு அப்கிரேட் ஆகுறத பார்ப்போம். ஃபுட்டுக்கே பஞ்சமான நிலைமையில இருக்கேன். நம்மட்ட நெறைய மீட் இருக்குது. இருந்தாலும் கஞ்சன்ஸ் நம்ம தான் தெரியுமே. நெறைய இத வேலைய செய்யாமயே விட்டதுனால இருக்கிறோம். அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் குக்கரு அதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணணும். அதுக்கடுத்து ஃபரன்க்குலாம் 80வது லெவலுக்கு மேல போகணும் நண்பர்களே. இந்த டெக் மாதிரி உள்ள அப்கிரேட் ஆகுறது. டெக் ஜெனரேட்டர்ஸ் அதெல்லாம் இருக்கிறாம் நெறையா. ஆனா எனக்கு அதெல்லாம் பத்தி தெரியாது. நான் இதுவரைக்கும் ஒரு வாட்டி கூட அதெல்லாம் ஓப்பன் பண்ணது கிடையாது. இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் டெவலப் ஆகணும்னு நெனைக்கிறேன். அதுக்கடுத்து மெக்லோசாரஸ்ன்னு நெனைக்கிறேன். இவன் பேரு என்னன்னு தெரியல.
இந்த சேடலில தான் அன்லாக் பண்ணி விட்டேன் சும்மா. இது வந்து எனக்கு தெரியல மெகலோசாரஸ்குள்ள தான் நினைக்கிறேன். சரி அவன் பேர வேற சரியா பார்க்கல நண்பர்களே. வந்துருவான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில வெளிய வந்துருவான். நம்ம வீட்டுக்குள்ள நின்னோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ள டெலிபோர்ட் ஆயிருவான். வேற எங்கேயும் ஸ்பான் ஆகி அடி வாங்கிற போறான். ரைட் இவனுக்கு ஒரு லெவல் அப் போட்டு விட்டுருவோம். அவ்வளோதான் நண்பர்களே வந்துட்டானா, வந்தோனே படுத்து தூங்குறான் பாருங்க சோம்பேறி. டேய் கொஞ்சமாவது சுறுசுறுப்பா இருடா. நான்லாம் இப்படி இல்ல இருந்திருந்தேன்னா, என்னால உன்னைய டேம் பண்ணியிருக்க முடியுமா? யோசிச்சு பாரு. மண்டையா. சரியான தூக்கம் தூங்குதான் நண்பர்களே. இவன் பேரு மெகலோசாரஸு. ரைட் நண்பர்களே. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த தூங்க மூஞ்ச தான் நம்மளால டேம் பண்ண முடிஞ்சது. அதுக்கடுத்து தெரிய டேம் பண்ண முடிஞ்சது. ஓரளவுக்கு டீசென்ட்டா எல்லாத்தையுமே டேம் பண்ணியிருப்போம்னு நெனைக்கிறேன், இந்த வீடியோல. ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு புது வீடியோல சந்திப்போம். இப்போதைக்கிட்டு உங்கள்ட்ட வந்து விடைபெறுவது ஐஎஸ்ஜி கேமிங். மட்டுமில்ல, அடுத்த வீடியோ சீக்கிரம் வருங்கிறதையும் தெரிவிச்சுட்டு, ஓகே பாய் பாய். சி யூ.